ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு கேள்வி அண்ணன் கேட்கிறேன். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க. இப்போ பரந்தூர்ல 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டிடுறான், வாய்ப்பே கிடையாது. போரின் பேரழிவுக்கு பிறகு கூட பொறுமையா டீல் பண்றதா, ஏன் கோவப்படுற? வெளியிருந்து சிலர் காணொலி வாயிலா உங்க நண்பர்கள், உங்க இயக்கத்தை சேர்ந்தவர்களும் சிலர் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு, அத ஒரு கேள்வியை பார்த்துடலாம். நம்மம்மா இந்த பைலட் இருந்து நீ தான் என்னைய காப்பாத்தணும். அண்ணா வணக்கம். மூகா முத்தவருடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்க முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டுக்கு நீங்க போயிருந்தீங்க. உங்க கூட நாங்களும் வந்திருந்தோம். ஆனா எங்களுக்கே தெரியாம முதல்வர் ஸ்டாலின் உங்களுக்கு ஒரு பெட்டியை தூக்கி கொடுக்கிற மாதிரி, உண்மையில அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? நீங்க ஸ்டாலின் அவர்களை சந்திச்ச பிறகுதான் திமுக மேல உங்களுக்கு ஒரு சாப்ட்வேர் உருவாகி இருப்பதாகவும், தாவேக்கா கொடுத்து நீங்க கடுமையா விமர்சிப்பதாகவும் சில குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளத்தில் வைக்கப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சாம்பார் ஆப்பு எனக்கு இல்ல, பெட்டியை வாங்கி உங்ககிட்ட தான் கொடுத்தேன். இப்ப நீங்க தான் அதுல என்ன இருக்குன்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். அப்படியா? ஒரு ரத்தத்துல பிறந்திருந்தா என் பேரை உச்சரிக்காம வலைவலி நடத்துறான். நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானஸ்தண்டா. டேய், ஒருத்தன் மானமுள்ள வேண்டாம். நான் பொய்யெல்லாம் பேசாதப்பா. இனிமே சீமான் பேரையோ நாம் தமிழுங்க பேரையோ உச்சரிக்க மாட்டேன். அதுல இருந்து வர்ற ஒத்த பைசா என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்க. எனக்கு வேணா என் நெத்தியில செத்து போனா கூட வைக்க கூடாதா ஒத்த போட்டு சொல்றான். நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்கும். நீ எழுதி வச்சுக்க, ஒரு நாள் சத்தியத்தின் மகன் என் தாய் தமிழுக்கு ஆற்றல் இருந்தா நான் சொல்றேன்டா. அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். இலங்கையிலே, பங்களாதேஷிலே, வெனிசுலாவிலே, நேபாளிலே இரியா கேடு கூலிக்கிட்டு இருக்க. நாம் பிரபாகர மகன்களா, நீ எழுதி வச்சுக்க. நீ இத மட்டும் கோரஸா சொல்லுங்க. அங்கே நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்க ஒருவன் இல்லை. இங்கே ஒரு மகன் 15 ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுறான். அதனால இந்த சாவு உனக்கு நல்ல வித்தக்காரன். நீ இதுல வித்தக்காரன் என் தம்பி. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு நினைச்சுக்கிட்டு, ஐயோ இது அரசு பொறுப்பு இருக்கணும். இருக்கும் மணிப்பூர் கலவரத்துக்குலாம் நீ பொறுப்பு ஏறு, அந்த சாவுக்கு நீ ஏத்துக்க, அவர் இவரே ஏத்துப்பாரு. எப்படி இருக்கு இது மாதிரி ஒரு கேவலங்கட்ட ஒரு என்னங்கயா சிரிப்பு வேற. இதுக்கு பேர் அரசியல்னு சொல்லக்கூடாது. அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வியல். இத போய் அரசியல்னு சொல்ல, இது அசிங்கம் தான் சொல்லணும். ராசா, என்ன ராசா இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற? இப்பவே இந்த விஜய், தம்பி விஜயுடைய கட்சி கூட்டத்துல நெரிசல்ல செத்தது தேர்தலுக்கு 1 வருடம் இருக்குது. நான் பேசியிருக்க மாட்டான். இப்ப புரியுதா? இதான் சத்தியம். 4 மாசத்துல தேர்தல் வர போதுன்னு அதை பிடிச்சுக்கிட்டாங்க. ஏன்டா இருக்கீங்க, ஏன்டா இருக்கீங்க? இப்ப என்ன பண்றது? எதையாவது பண்ணி விஜயை இந்த ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும்னு வருது. ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? போடா போடா. அதனால அதை விட்டுருவோம். நமக்கு நிறைய வேலை இருக்கு. வேற ஆக்கப்பூர்வமான கேள்வி இருந்தா கேளுங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அங்கிள்னு சொல்ற இதே மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் 2014 தலைவா படம் வந்துச்சுல்ல, பயப்பிடிச்சிட்டான். அப்ப இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அப்போ ஆன்டி ஜெயலலிதா ஆன்டி கேக்குதா ஆன்டினா போண்டியில மிதிச்சிருக்கோம் அந்த அம்மா. ஏன்டா அப்படி பண்ற? அப்ப அன்னைக்கு ஸ்டாலின் அங்கிள் இன்னைக்கு அப்படி சொல்ற, அன்னைக்கு ஜெயலலிதா ஆன்டின்னு சொல்லிருக்கலாம்ல. உனக்கு ஏன் இந்த கெட்டா? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எடப்பாடி பழனிசாமி அவர் காலில் விழுந்து கடைசியாக வந்த சர்க்கார் படத்தை ஓடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து நக்குறேன், அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். இன்னைக்கு வந்து சிங்க வேட்டைக்கு மட்டும் தான் வரும். கொடி எங்க கொடி, மஞ்ச சகப்பு தூக்கிட்டான், புலி வேட்டையாடி போட்ட மிச்சம், கருத்து எங்க கருத்து களவாண்டு போயிட்டான். இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? எச்சங்களை வைத்து மத்த மிருகங்கள் சாப்பிடுறது போல நாம் தமிழர் கட்சியினுடைய எச்சலில் கட்சி நடக்கிறது. ஒரு கட்சி எச்சி, அது ஒரு கட்சியா மாறிடுச்சு. எங்க அம்மா நிர்மலா, நம்ம அம்மா நிர்மலா, இந்த அவன் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒன்னும் பண்ணிக்க முடியாது. நீங்க எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. இப்ப
ஐயோ ஐயோ, ஏயா கத்துற? தப்பிக்க வழி இல்லாமல் கதவை சாத்திக் கொண்டு அடித்தால் பூனை கூட புலியாக மாறி பாயுங்கிறான். கவிதை மாதிரி இருக்குதுல்ல? குட் குட் குட். இப்ப நாம பூனை இல்ல, பிறவி புலிகள். பூனையின் இனமா புலியின் இனமடா. மாஸ்டர் நெக்ஸ்ட். ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா, இதுல ஒண்ணும் குறைச்சலடா. அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்ல, அது இல்ல, இது இல்ல. அப்புறம் நான் கேக்குறேன், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகள், மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? மரியாதை கிட்ட போ, உனக்கு மரியாதை. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறி தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் எந்த பயனும் இல்ல. வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி சவரி இடிஞ்சு கீழே விழுந்தோம். எல்லா மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல, இப்ப நீங்க சொல்லுங்க. ஒண்ணு, இன்னொன்னு ரிப்பீட். இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா, மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க. மை டியர் சார், மை டியர் அங்கிள், ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. கான்பிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா மாபெரும் மனிதர், அவருக்காக ஒரு மணிமண்டபம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தானிய சேமிப்பு கிடங்குகள், இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் என்ன எடவியாது முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கின்ற மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம். அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம். போய் தொலையா, நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். 26, 27 என் தலைவனை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும். நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு அப்படின்னு. ஏன்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியும். உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம். ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவன் என்னை பார்க்கணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும். போய் தொலை. எது போய் தொலை? லோச்சக் மோச்சக் பச்சக், லோச்சக் மோச்சக் பச்சக், லோச்சக்